வணக்கம் நண்பர்களே. எக்ஸாம்ல கடினமா போயிட்டு இருக்கனால வீடியோ எதுவுமே போட முடியல. அப்படியே இன்னைக்கான கதைக்கு வந்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்கனால காலையில ஜிம் போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 4:30 மணி போல எழுந்துட்டு நம்ம வீட்டுல செஞ்ச பீனட் பட்டரை கொஞ்சமா இல்லாம தாராளமா போட்டு தரமான ஒரு மில்ஷேக்கை போட்டு அதை கல்ப்பா அடிச்சுட்டு நேரம் ஜிம் கிளம்பிட்டேன். நடைய போட்டு நேரம் ஜிம் வந்துட்டு இன்னைக்கான ஷோல்டர் ஒர்க்கவுட்ல இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மிஷின்ல ஃப்ரண்ட்ல 2 செட்டு, அப்புறம் பேக்ல 2 செட்டு, பிறகு ஷோல்டர் பெஸ்க்கு ஒரு 2 செட்டு. ஏன் எல்லாமே 2 செட்டு கேட்டீங்கன்னா, திருப்பி நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் கிளம்பணும். எக்ஸாம் டைம்ல ஜிம் வரதுக்கான காரணம் ஒரு வாரம் லீவ் விட்டாலும் வெயிட் சுத்தமா ஏற மாட்டான். அதனால 2 செட் இருந்தாலும் அதை தரமா போட்டு, பிறகு ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு ஃப்ரண்ட் ரைஸ் 2 செட் போட்டு, லேட்டரல் டெல்ட்டுக்கு லேட்டரல் ரைஸ் 2 செட் போட்டு, டாப்ஸுக்கு பார்பல் அப்ரோய்க்கு 2 செட் போட்டு, ஃபைனலா ரியல் டெல்ட் டார்கெட் பண்ற மாதிரி 2 செட் போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேரா ஜிம்ல இருந்து ஜூட் விட்டேன். வெளியே வந்து பார்த்தா நிலா நண்பரே இன்னும் வீட்டுக்கு போல. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துட்டு தலைக்கு ஒரு குளியலை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு சொக்காவை மாட்டு திருப்பி ஃபோராமுக்கு ஒரு ஃபிளெக்ஸை போட்டு ஃபேனை ஹை ஸ்பீட்ல வச்சு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு சில்லுன்னு ஒரு செம்ம மோரை குடிச்சு நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நடைய போட்டேன். வந்தா நம்ம அமிதா மாமா எப்படி நல்ல புள்ளையா கை கட்டி நிக்கிறான் பாத்தீங்களா. அப்படியே காலேஜ் வந்துட்டு மதியானம் தான் எக்ஸாம்ன்றனால நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரிவிஷனை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட வச்சுக்காம மத்தவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்ல நல்லதே நடக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் நம்ம காலேஜுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பர் வந்திருந்தாரு. நல்லா விசாரிக்க போனா இப்படி ஆகிப்போச்சு. மச்சான் அப்படியே இருக்கிறேன். போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அப்படியே பஸ் பிடிச்சி நேரம் வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டேன். இந்த சன் கிஸ் கேள்விப்படுறீங்களா? அதெல்லாம் கிடையாது, இங்கே சன்னு ஸ்லாப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி அடி அடிக்குது. அதனால நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருக்கு நண்பர்களே. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸை போட்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். புதுசாக வந்துருக்காங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.